ஹை ட்ரேடர்ஸ், வணக்கம். கோமதி சங்கர் பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி ஸ்ட்ராட்டஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக தன் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறேன் என்னோட நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரி ட்ரேட்ஸுக்கு அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் தன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தன் ஆப்புடைய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் எப்படி நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரியை ட்ரேட் பண்ணுறேன், எப்படி அனலைஸ் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நாள் நம்ம நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் பார்த்தோம். அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கணும் அண்ட் எப்படி நம்ம ஆப்ஷன்ஸை பிளான் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இது 19th ஜூன் எக்ஸ்பைரி, நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, சிபிஆர் நேரோவாக இருக்கா இல்லைனா ஒய்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ நேரோ ஆர் ஒய்டு ஆர் மீடியம். ஸோ நேரோனா உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், ட்ரெண்டிங்காக இருக்கும். ஸோ டைரெக்ஷனெல்லாம் நம்ம ட்ரேட் எடுத்துடலாம். சப்போஸ் நீங்கள் நான் டைரெக்ஷனலாக இருந்தீங்க அப்படின்னா ஒய்டு சிபிஆரை தான் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணணும். நேரோ சிபிஆர் இருக்கும்போது நீங்கள் அவசரப்பட்டு நான் டைரெக்ஷனல் எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடும். ஸோ நேரோ சிபிஆர் பார்த்துட்டிங்கன்னா டைரெக்ஷனலாக ட்ரேட் பண்ணுங்கள். ஒய்டு சிபிஆர் பார்த்தீங்கன்னா நான் டைரெக்ஷனலாக ட்ரேட் பண்ணுங்கள். அண்ட் மீடியம் சிபிஆர் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வாலட்டைலாக இருக்கலாம். ஏன்னா ட்ரெண்டிங்காகவும் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராக இருக்கணும். ஸோ ரெண்டாவது விஷயம் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, அசெண்டிங் சிபிஆராக இருக்கா இல்லைன்னா டிசெண்டிங் சிபிஆராக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அது தெரிஞ்சிருச்சுன்னா நமக்கு ஓரளவு டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம். இப்போது நமக்கு ஒய்டு சிபிஆராக இருந்ததுன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட், பட் ஸ்டில் நீங்கள் அசெண்டிங் சிபிஆரா இல்லைனா டிசெண்டிங் சிபிஆரான்னு பார்க்கணும். அப்போ தான் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எந்த இடத்துல மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுதுன்னு. இப்போ உதாரணத்துக்கு அசெண்டிங் சிபிஆர் இருக்குன்னு வச்சுக்கலாம் அண்ட் ஒய்டு சிபிஆர் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போது சிபிஆருக்கு மேலே R1க்கு கீழே ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் வச்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு டிசெண்டிங் சிபிஆர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மார்க்கெட் கீழே போகணும். அண்ட் இன்னைக்கு ஒய்டு சிபிஆர் இருக்குது அப்படின்னா அப்போது சிபிஆருக்கு கீழே S1க்கு மேலே மார்க்கெட் ட்ரேட் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு கிளாரிட்டியோடு நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ என்னதான் நமக்கு சிபிஆர் ஒய்டாக இருந்தாலும் சரி, நேரோவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் சிபிஆர் இருக்கான்னு செக் பண்ணணும். இப்போ ஓவர்லேப்பிங் சிபிஆராக இருந்ததுன்னா உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஓவர்லேப்பிங் சிபிஆர்னா ஒவ்வொரு சிபிஆரும் மேலே இருக்கும். அப்போ நீங்கள் தைரியமாக நான் டைரெக்ஷனல் ட்ரேடிங்கே நீங்கள் போயிடலாம். ஆனால் அசெண்டிங் ஒரு டிசெண்டிங் சிபிஆர் இருந்ததுன்னா நீங்கள் டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணணும். அண்ட் மூணாவது விஷயம், நமக்கு ரேஞ்சையும் நம்ம செக் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நமக்கு மீடியம் சிபிஆர் இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹைலோவுடைய ரேஞ்சையும் நம்ம கண்டிப்பாக செக் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயத்தை நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணிக்கணும். அப்போது இதுக்கு இந்த தேர்ஸ்டே 19th எக்ஸ்பைரி, தேர்ஸ்டே எக்ஸ்பைரிக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் நமக்கு மீடியம் சிபிஆர் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் செகண்ட் ஒன் அஸ் டிசெண்டிங் சிபிஆர். அப்போது நமக்கு மார்க்கெட் பேரிஷாக இருக்கும், மேலே போகாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அண்ட் மூணாவது விஷயம், ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் லோவுக்கான ரேஞ்சு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த ரேஞ்சும் நமக்கு சம்டைம்ஸ் ட்ரெண்டை டிசைட் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இது மீடியம் சிபிஆர், அப்போது ட்ரெண்டிங்காகவும் இருக்கலாம், ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கலாம். சப்போஸ் ட்ரெண்டிங்காக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த ப்ரீவியஸ் டே ஹைலோவுடைய ரேஞ்சையும் செக் பண்ணுறோம். இந்த ப்ரீவியஸ் டே ஹைலோ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றது. சில நாட்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா 0.8%, ரஃப்லி ஒரு 200 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ சில நாள் பார்த்தீங்கன்னா 100-150 பாயிண்ட் டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். 100 பாயிண்ட்லாம் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அது ட்ரெண்டிங்காக இருக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போது இந்த ப்ரீவியஸ் டே ஹைலோ டிஸ்டன்ஸ் பிக்கராக இருக்குது. அப்போது அதுவுமே ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்கான அறிகுறி. ஓகேவா? அப்போது இப்போ இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னா, மீடியம் சிபிஆர் ட்ரெண்டிங்காகவும் இருக்கலாம், ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கலாம். ஆனால் இந்த டிசெண்டிங் சிபிஆர் நமக்கு பேரிஷ்னு சொல்லிருச்சு. அப்போ சிபிஆருக்கு மேலே போகாது. அண்ட்
ரேஞ்சு பிக்கராக இருக்கிறதுனால ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட். அப்போது நமக்கு என்ன தெளிவாக தெரியுதுன்னா, சிபிஆருக்கும் S1க்கும் நடுவில் மார்க்கெட் இருக்க போகுது அப்படின்றது தெளிவாக தெரியுது. இப்போது நமக்கு ட்ரெண்ட் தெரிஞ்சு போச்சு, சிபிஆருக்கு மேலே போகாது, அப்போ நம்ம கால் ஆப்ஷன் செல் பண்ணலாம். அதே மாதிரி S1க்கு கீழே போகாது, அப்போ நம்ம தைரியமாக புட் ஆப்ஷன் செல் பண்ணலாம். பட் ஸ்டில் சிபிஆருக்கு மேலே போகாது அப்படின்னு காலை செல் பண்ணுறது தான் நல்லது. ஏன்னா டிசெண்டிங் சிபிஆர் எப்போ வேணால் மார்க்கெட் டப்புன்னு கீழே விழுந்துடலாம். அதனால் சிபிஆருக்கு கீழே இருக்கும்போது கால் ஆப்ஷனை செல் பண்ணுறது தான் நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அதிகமாக ப்ரிஃபர் பண்ணணும். புட் ஆப்ஷன் செல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேபி பொசிஷனை குறைச்சிட்டு நீங்கள் புட் ஆப்ஷன்ஸையும் செல் பண்ணலாம். இதை நீங்கள் தன்னில் எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். நீங்கள் தன் அப்ளிகேஷனில் போயிட்டு ஹோம் போயிடுங்க. ஹோம் போனதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு மோர் பவர் டு யூ, இந்த மோர் பவர் டு யூ செக்ஷனில் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் பார்க்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்ம தன்னோட இன்பில்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் பிளாட்ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, சிம்பிளாக நீங்கள் ப்ரீ பில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போயிடுங்க. இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட், ஸ்ட்ராட்டஜி பில்டர், ப்ரீ பில்ட், அனலைஸ்ன்னு இருக்கும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் ட்ரேடர் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி பில்டரில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் க்ரியேட் பண்ணி நீங்களே அனலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் பிகினராக இருக்கீங்க அப்படின்னா ப்ரீ பில்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் போயிட்டு இதில் நிஃப்டி காட்டுது இல்லையா, இப்போ இந்த நிஃப்டியில் நீங்கள் என்ன வியூவில் இருக்கீங்க அப்படின்றத நீங்கள் சொன்னால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாம் பேரிஷாக இருக்கோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம இங்கே அனலைஸ் பண்ணோம் 19th ஜூன் அந்த எக்ஸ்பைரி நம்ம பேரிஷாக இருக்கும். அப்போ நம்ம இதில் பேரிஷ் அப்படின்னு போட்டோம்னா இதுவே நமக்கு ப்ரீ பில்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸை நமக்கு காமிச்சிடும். அப்போது பேர் கால் ஸ்ப்ரெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இதில் நமக்கு எது ரிஸ்க்கு கம்மியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ரிஸ்க்கு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மேக்ஸிமம் லாஸை நீங்கள் கம்மியாக வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ரிவார்டு அதிகமாக வேணும், எனக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எனக்கு அதிகமாக வேணும் அப்படின்னு நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ட்ரேடில் பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் லாஸ் வெறும் 8,000 rupees தான். அப்போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் ஃபஸ்ட்டு வியூவை கண்டுபிடிக்கிறேன். வியூவை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நான் ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் தன் பிளாட்ஃபார்முக்குள்ளே வரேன். நம்ம தன் பிளாட்ஃபார்முக்குள்ளே வந்ததுக்கப்புறமா நான் ப்ரீ பில்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் போயிட்டு என்னோடய வியூ நான் பேரிஷன் கொடுத்தா மட்டும் போதும், அதுவே எனக்கு ஸ்ட்ராட்டஜிஸை டிசைன் பண்ணி கொடுத்துரும். ஸோ இது ஒரு பிகினருக்கு, ஒரு ரீட்டைல் ட்ரேடருக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஈஸியாக இருக்கும். நீங்கள் தனியாக போயிட்டு அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல் பண்ணணும், இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செல் பண்ணணும், இங்கே ஹெட்ஜ் பை பண்ணணும், அங்கே ஹெட்ஜ் பை பண்ணணும் அப்படின்ற டென்ஷன் கிடையாது. ஸோ இந்த ப்ரீ பில்ட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக வேணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் இருக்கிற ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணுங்கள். அப்படி பார்த்தா நான் பேர் கால் ஸ்ப்ரெட் சூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் எனக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 18,000 காட்டுது. ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதில் 25,350 கால் ஆப்ஷன் அதுவே பை பண்ணிவிடும், 25,000 கால் அதுவே செல் பண்ணிவிடும். இதை நான் எக்ஸிக்யூட்டுன்னு நான் ஒரு கிளிக் பண்ணால் போதும், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய தன் ஆப்பில் போயிட்டு அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இதை நீங்கள் அனலைஸ் பண்ணணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கூட சீன் பில்டர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு இந்த பே ஆஃப் கிராஃப் ஓப்பன் பண்ணி உங்களுடைய மேக்ஸிமம் ப்ராஃபிட் என்ன, இதுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவைப்படுது, அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும், இது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். ஸோ மேக்ஸிமம் லாஸ்க்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ என்ன, உங்களுடைய பிரேக் ஈவன் என்ன, அதுக்கப்புறம் நீங்கள் க்ரீக்ஸ் பார்க்குற ஒரு ட்ரேடராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரீக்ஸ் வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே காமிச்சிடும். ஸோ இது ரொம்ப சிம்பிளிஃபைடான ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் பிளாட்ஃபார்ம். ஒரு பிகினரால் ஈஸியாக போயிட்டு செக் பண்ணிவிட்டு வியூவை கொடுத்துட்டு செக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக எக்ஸிக்யூட் பண்ணிடலாம். அண்ட் உங்களுடைய பிஎன்எல் டேபிள், ஸ்ட்ராட்டஜி சார்ட்டு, மல்டி ஸ்ட்ரைக் ஓஏ, இந்த மாதிரி நிறைய அனலைசிங் டூல்ஸ் இருக்குது. ஸோ பர்டிகுலராக நம்ம எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ஃபஸ்ட்டு வியூவை சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம பில்டரில் ப்ரீ பில்ட் போயிட்டு நம்ம கொடுத்தா போதும். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 19th ஜூன் எக்ஸ்பைரி நான் உங்களுக்கு நிஃப்டியில் காமிச்சேன். ஸோ இப்போது 12th ஜூன் எக்ஸ்பைரி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ 12th ஜூன் எக்ஸ்பைரியில் ஃபஸ்ட்டு நம்ம
நேரோ சிபிஆரா ஒய்டு சிபிஆர் அப்படின்றத டிசைட் பண்ணணும். ஸோ நமக்கு வந்து நேரோ சிபிஆர், ஸோ அது வந்து நமக்கு ட்ரெண்டிங் டே அப்படின்றது நமக்கு தெரியும். ரெண்டாவது அசெண்டிங் சிபிஆரா டிசெண்டிங் சிபிஆரா அப்படின்றத செக் பண்ணணும். ஸோ 12ஆம் தேதி தேர்ஸ்டே நிஃப்டி எக்ஸ்பைரி நமக்கு அசெண்டிங் சிபிஆராக இருக்குது. பட் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு சிபிஆர் பிரேக் பண்ணதுனால இதை வந்து நம்ம ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர்னா என்ன அர்த்தம்? பேரிஷா ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அசெண்டிங் சிபிஆர்னா புல்லிஷ் மார்க்கெட்டு, ஆனால் சிபிஆர் பிரேக் ஆனதுனால இது ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர், மார்க்கெட் கீழே போக போகுதுன்னு அர்த்தம். அப்போது ஃபஸ்ட்டு விஷயம் நேரோ சிபிஆர், நான் வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண போகிறேன். ரெண்டாவது விஷயம், எனக்கு இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர். ஸோ இட் இஸ் கோயிங் டு பி அசெண்டிங்காக இருந்து சிபிஆர் பிரேக் ஆனதுனால இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் சிபிஆர். ஸோ எனக்கு ட்ரெண்ட் வந்து பேரிஷ்னு தெரிஞ்சு போச்சு. மூணாவது விஷயம், அந்த ப்ரீவியஸ் டே ஹைலோ ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது, பெருசாக இருக்கா கம்மியாக இருக்கா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓரளவு கம்மியான டிஸ்டன்ஸ் தான். இப்போது எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது 12ஆம் தேதி ஜூன் மாதம் ப்ரீவியஸ் டே லோக்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 140 பாயிண்ட்டு, 0.56%. ஆனால் அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாள் 13ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டே லோவில் இருந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹைக்கு கிட்டத்தட்ட 370 பாயிண்ட்டு, 1.5% டிஸ்டன்ஸ். அப்போது 0.5% கம்மியாக, 140 பாயிண்ட் கம்மியாக, இல்லை 370 பாயிண்ட் கம்மியாக அப்படின்றத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே ஹைலோ டிஸ்டன்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுவுமே நமக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டா இல்லைனா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த ப்ரீவியஸ் டே ஹைலோ ரேஞ்ச் வந்து நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ கம்மியாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக அது வந்து ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டுக்கான ஒரு அறிகுறி தான். ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தோன்னா நமக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட், இன்னொரு நேரோ சிபிஆர் வேறு, ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? சிபிஆர் கீழே வரும்போது நம்ம ஷார்ட் பண்ணலாம். அதே மாதிரி S1 ப்ரீவியஸ் டே லோ பிரேக் பண்ணும்போது நம்ம ஷார்ட் பண்ணலாம். ஸோ இது எக்ஸ்பைரி டே அப்படின்றதுனால நீங்கள் வந்து ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா புட் ஆப்ஷன்ஸ் வாங்கலாம், டீப் இந்த மணியில் வாங்கிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் வந்து ஆப்ஷன் செல்லராக இருக்கிறீங்க அப்படின்னா டைரக்ஷனலாக பண்ணுறது தான் நல்லது. இந்த இடத்துல நீங்கள் கண்ணை மூடிட்டு நான் ஸ்ட்ராடல் எடுக்கிறேன், காலும் செல் பண்ணுறேன், புட்டும் செல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், பயங்கரமாக லாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நேரோ சிபிஆர் இருக்கும்போது எக்ஸ்பைரி டே அன்னைக்கு டைரக்ஷனலாக செல் பண்ணுறது தான் நல்லது. இப்போ எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நான் டைரக்ஷனலாக நீங்கள் இந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நேரோ சிபிஆர் இருந்தால் டைரக்ஷனலாக செல் பண்ணுங்கள், ஒய்டு சிபிஆராக இருந்ததுன்னா நீங்கள் நான் டைரக்ஷனலாக செல் பண்ணுங்கள், பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போது எனக்கு வந்து பேரிஷ் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, நம்ம தன்னோட ஆப்ஷன்ஸ் ட்ரேடருக்குள்ளே போயிட்டு நான் வந்து ப்ரீபில்ட்டுக்குள்ளே போகிறேன். நிஃப்டி வந்து நான் பேரிஷ்னு நான் வந்து இதில் கொடுத்தா போதும். அப்போது எனக்கு இதில் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி தான் இதில் வந்து எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும். இதில் வந்து நான் பேர் கால் ஸ்ப்ரெட் எடுக்கணுமா, இல்லைனா பேர் புட் ஸ்ப்ரெட் எடுக்கணுமா, இல்லைனா புட் ரேஷியோ ஸ்ப்ரெட் எடுக்கணுமா, இதெல்லாம் நீங்கள் வந்து ஓரளவு நீங்கள் ஸ்டடி பண்ணிவிட்டு நீங்கள் எது உங்களுக்கு சூட் ஆகும், உங்களுடைய கேபிட்டல், உங்களுடைய ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பட் த மோஸ்ட் சிம்பிளஸ்ட் மெத்தட் வந்து பேர் கால் ஸ்ப்ரெட்டும் பேர் புட் ஸ்ப்ரெட்டும் தான். இந்த ரெண்டு ஸ்ப்ரெட்ஸையுமே நீங்கள் இனிஷியலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எக்ஸிக்யூஷன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். அப்படி இல்லைனா சிஎன் பில்டர் கொடுத்தீங்கன்னா உங்களால் பில்டரில் போயிட்டு ஃபர்தராக உங்களால் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு நம்ம நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரிக்கு ஃபஸ்ட்டு வியூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தன் ஆப்ஷன் ட்ரேடர் பிளாட்ஃபார்ம்குள்ளே போயிட்டு ப்ரீபில்ட் ஸ்ட்ராட்டஜிஸில் உங்களுக்கு எந்த ஸ்ட்ராட்டஜி சூட் ஆகுதோ, உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் வேணும்னா அது பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் லாஸ் கம்மியாக இருக்கணும், லாஸ் கம்மியான ஸ்ட்ராட்டஜி வேணும்னா அதையும் பேஸ் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணி ட்ரேட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நிஃப்டி வீக்லி எக்ஸ்பைரிக்கு ரொம்ப கிளியராக தெளிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் வந்து உங்களுடைய கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குவைரிஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் தன் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தன் ஆப்போடைய டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.
Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.